ஆஸ்திரேலியாவில் வந்து எங்களுக்கு வின்டர் மந்த் வந்து சரியான எக்ஸ்பென்சிவான மந்த் எப்போதுமே. என்ன ரீசன் சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கடி வருத்தம் வருது இந்த மாதத்தில். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மகனுக்கு வந்து இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகல. நாங்கள் வந்து ஆளை கொண்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது. மெயினாக வந்து இங்கே எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து சும்மா எக்கச்சக்கமாக வரும். ஏன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் வந்து ஹீட்டர் சென்ட்ரலைஸ் ஹீட்டர் இல்லை. எங்கள்கிட்ட விட்டு இருக்கிறது வந்து நார்மல் ஹீட்டர் ப்ளஸ் வந்து சிமினி இருக்குது. அதுக்கு வந்து விறகு வெட்டி வைக்கணும். ஆனால் நாங்கள் இந்த முறை விறகு ஒன்று வச்சு ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அதால் வந்து வேறு வழி இல்லை, ஹீட்டர் தான் பாவிக்கணும். ஸோ நீ என்ன சொல்கிற? உன்னோட அனுபவத்தை சொல்ல. எங்களுக்கு வின்டர் வந்து எப்போதுமே எங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தானே இருக்குது. வின்டர் வந்து இங்கே ஆஸ்திரேலியா பொறுத்த மட்டும் என்ன ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லி சொன்னால், தேங்க்ஃபுல்லி ஸ்னோ இல்லை. ஸ்னோ மற்ற நாடுகளை மாதிரி வந்து இங்கே வந்து ஸ்னோ இல்லை. ஸ்னோ இருந்துச்சுன்னா இன்னும் ஃப்ரீசிங்காக இருக்கும். மற்றது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதில் வந்து எப்படி இருக்குமன்றது எனக்கு தெரியாது. அந்த ஸ்னோ இருக்கிற நாடுகளில் போய் பார்த்தா அதில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் தெரிஞ்சிருக்கும். மற்றும்படி குளிர் வந்து 4-3-1 ஒரு நாளும் போனதில்லை. 4-3 தான் மினிமமான இதுகள். மற்ற வின்டர் டைமில் தான் உள்ள நாட்டு எல்லா வருத்தங்களும் வந்து சேரும். இன்ஃப்ளூயன்ஸா வின்டர் வருதுன்றாலே மெயின் பேரண்ட்ஸுக்கு, சின்ன ஆக்களோடு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து வின்டர் வரப்போதே நீ சளி காய்ச்சல் தொடங்க போகுது அந்த ஒரு டென்ஷன்லேயே இருப்பாங்க. கொஞ்சம் ப்ரீ ஸ்கூல் போகிறவங்கன்னு சொன்னால் அங்கே ஸ்கூல் ஏஜில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற சின்ன ஆக்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னு சொல்லிக்கல நிறைய வைரஸ்கள் வந்து போயிட்டுருக்குது. இன்ஃப்ளூயன்ஸா A, B என்று அதுலேயே ஒரு கேட்டகரியாக போய் கொண்டிருக்குது. ஆக்சுவலி வந்து எங்களுக்கு என்ன ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால், எங்களுக்கு வந்து லிங்கா வந்து முதல் பிள்ளை பிறகு எங்களுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நாங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேரண்ட்ஸ் கூட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். லிங்காவுக்கு வந்து அடிக்கடி வருத்தம் வரும், ஸ்பெஷலி வின்டர் டைமில். எனக்கு இந்த தர்ஷிக்கும் அடிக்கடி சண்டை வருமேன்னு சொல்ல நான் லிங்காவுக்கு ஒரு சின்ன வருத்தம் பண்ணானே உடனே எமர்ஜென்சி கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏன்னா எங்களுக்கு என்னென்று தெரியாது, அடிக்கடி வரும். லிங்காவுக்கு லெட்ஸே வந்து இப்போ தர்ஷி அந்த டைமில் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தது. 5 நாள் வேலைக்கு போனால் அடுத்த 3 நாள் லீவு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா லிங்கா வந்து டே கேர் ஒரு நாள் போனாண்டா 2 நாள் லீவ் வந்துடும். ஏன்னா கண்டிப்பாக லிங்காவுக்கு வருத்தம்னு சொல்லி சொன்னால் தர்ஷி வீட்டை நிற்கணும். ஏன்னா யாராவது ஒரு ஆள் வீட்டை நிற்கணும். அப்போ தர்ஷி ஃபுல்லாகவே சில வேலை நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து வேலைக்கு போகாது. அப்போ எங்களுக்கு இன்கமே வராது. தர்ஷின்ற இதுலேருந்து பெருசாக வரவே வராது. அதுலேருந்து எங்களுக்கு வின்டர் ரெண்டாலே அதால் வேலையே கடைசியில் விட வேண்டிய சூழ்நிலையும் வந்துட்டு. நார்மலி வந்து வின்டர் ஸ்பெஷலி கார்டன் வச்சுக்காங்களுக்கு இன்னும் போரிங்கான மந்த் வந்து வின்டர் மந்த். ஏன்னா எந்த விதமான ஒரு ஹேப்பனிங்கே இருக்காது. எங்களோட கார்டனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், சும்மா ஒரு காஞ்சி போய் தடியல் மட்டையலோடான் இருக்கிறாங்க. முருக்க மரம் தடியோட நிற்கிது, மல்பரி தடியாக நிற்கிது. இப்போ ஜூலை, இப்போ வின்டர் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் வந்து செப்டம்பர். ஸோ நாங்கள் ஜூலை வின்டர் மிட்டில் வந்து ட்ரிம் பண்ணினா மரங்களை வந்து எல்லாம் வெட்டி விட்டால் அங்கே ஆகஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக துளிர்ப்பாங்க. இங்கே வின்டர் வந்து என்ன குளிரோட ப்ளஸ் மழையும் இருக்கும். மழையும் வந்து குளிரும் இருக்கும். ஸ்ப்ரிங் வந்து மோஸ்ட்லி வந்து மழை தான் இருக்கும். வெயில் தன்மை வந்து குறைவு. இந்த மகன் வந்து இருமி கொண்டு இருக்கான். இப்போ தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான். டாக்டர் சொன்னவர் நிறைய இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் போய் கொண்டு இருக்குதுன்னு சொல்லி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா மாதிரி இங்கே நிறைய மருந்து தர மாட்டாங்க. இப்போ நாங்கள் வருத்தம்னு சொல்லி போனால் ஸ்ரீலங்காவில் சாதாரணமாக ஒரு ஃபீவர் இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு வருத்தம்னு சொல்லி சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 2-3 மருந்தாவது எழுதி தருவாங்க, ஸ்பெஷலி இப்போ கிட்ஸுக்கு. ஆனால் இங்கே எந்த விதமான மருந்துமே எழுத மாட்டாங்க. ஹோம் ரெமெடி கொடுங்க, அன்லெஸ் கொஞ்சம் ப்ரீத் டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் கொஞ்சம் சிவியராக பார்ப்பாங்களே தவிர சும்மா நார்மல் இருமல் இந்த மாதிரி காய்ச்சலுக்கு வந்து பெனடால் கொடுக்க சொல்லுவாங்க. இல்லாட்டிக்கு நியூரோஃபின் கொடுக்க, அதில் விட ஹையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீரோஃபின் கொடுக்க சொல்லுவாங்க. மருந்து இல்லாத அது ஒரு விதத்தில் நல்ல தானேடா. எல்லாத்துக்குமே மருந்து போடணும்ன்ற ஒரு பழக்கம் ஸ்ரீலங்காவில் இருக்கையில் எங்களுக்கும் இருந்தது தான். டாக்டர்கிட்ட போனால் ஏதோ ஒரு மருந்து ஒன்று தருவார், அதை கொண்டு வந்து போட்டோன்னா காய்ச்சல் மாறிடுமென்றது தான். மெயினாக டெம்பரேச்சருக்கு வந்து ஹைட்ரேட்டடாக இருந்தாலே காணும். டெம்பரேச்சர் இருக்கிற நாளில் ஹை டெம்பரேச்சர் சில ஆட்களுக்கு நல்ல என்னென்னு சொல்கிறது 40 போனால் ஃபிட்ஸ் மாதிரிலாம் வரும். அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் பார்க்கத்தான் வேணும். மற்றபடி ஒரு நார்மல் டெம்பரேச்சராக பிள்ளைகளுக்கு இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா ஹைட்ரேட்டடாக பிள்ளை இருந்துச்சுன்னா காணும். என்னத்தை சாப்பிட்றாங்களோ இங்கே அப்போ தான் சொல்லுவாங்க, பிள்ளை என்ன விரும்புதோ அதை கொடுங்க. யோகர்ட் கேட்குதா கொடுங்க, ஐஸ்கிரீம் கேட்குதா கொடுங்க. ஸோ இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. பிள்ளைக்கு வந்து சாப்பாடு போகணும், டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. அந்த ஒரு கன்சர்ன் தான் இங்கே இருக்குது. இங்கே சிஸ்டம் அப்படித்தான் நான் பார்த்ததில்.
நீங்கள் வந்து எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ இந்த வீடியோவை எந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்களோ உங்களோட நாட்டில் வின்டர் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி வின்டரை கோ த்ரூ பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதான் நாங்கள் வின்டருக்கு அனுபவிக்கிற டிஃபிகல்ட்டிஸ். இங்கே எல்லாருமே வின்டர்ன்னு சொல்லி சொன்னால் நிற்கிறது இங்கே வந்து ஆஹா ஓஹோ நல்லா குளிராக இருக்கும் சூப்பராக இருக்குமெண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து அதை அவ்வளோ பெருசாக என்ஜாய் பண்ணுறது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து வின்டருக்கு வடிவாக இருக்கும், பெர்த் வந்து வடிவாக இருக்கும். சம்மருக்கு காஞ்சு போயிருக்கும், காஞ்சு கருவாடா போய் எல்லா இடமும் கார் எடுத்து ரோட்டில் போனாலே சீயாண்டி இருக்கும். என்னடா ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒன்றுமே இல்லையேன்னா வின்டருக்கு பெர்த் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்ப்ரிங்குக்கு இன்னும் வடிவாக இருக்கும். இந்த நேட்டிவ் எல்லாம் பூத்து நல்ல பெர்த்துன்ற நீங்கள் அழகாக பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாண்ட அழகாக பார்க்கணும்னா ஸ்ப்ரிங் தானே. நேட்டிவ் சும்மா வளைச்சி பூத்துருக்கும், வளைச்சி காடுகள் ஃபுல்லாகவே நேட்டிவ் மரங்கள் பூத்துருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய். பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள்.